பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த புது நாள் தேவனுக்கு கொடுத்திருக்கிற காலையிலிருந்து சாயந்தரம் வரை கர்த்தரோட பாதத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கூட நம்ம ஏசாயா 42:7 பாருங்கள். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மையை அழித்து உம்முடைய கைப்பிடித்து உம்மையை தற்காத்து உம்மை ஜனத்திற்கும் உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்றார். அன்பானவர்களே, கர்த்தர் பாருங்கள், நீதியின் பாதையில் உங்களை அளிக்கிறவராக இருக்கிறார். உங்களை கைப்பிடிச்சு நடத்துகிறேன்னு சொல்கிறார். அதே போல் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன், ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்றார். உங்களுக்கு விரோதமான ஜனங்கள் இருக்கலாம், உங்களை கேவலமாக பேசினவங்க, உங்களை நிந்தித்தவங்க, உங்களை தூஷித்து இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஆனால் ஜனங்கள் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் தேவன் சொல்கிறார் பாருங்கள், ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்றார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிடலாம், ஆனால் தேவன் கைவிட மாட்டார். அது என்ன, எல்லாரும் உங்களை பரியாசம் பண்ணலாம், ஆனால் தேவன் பரியாசம் பண்ண மாட்டார். ஆனால் நம்பினவங்களை கூட கைவிட்டுடுறாங்க, ஆனால் தேவன் உங்களை கைவிட மாட்டார். அது அவர் சொல்கிறார். உங்களை யார் யார் பரியாசம் படுத்தினார்களோ, யார் யார் கேலி பண்ணாங்களோ, யார் கேவலமாக பேசினாங்களோ, அவங்கள முன்னாடி உங்களை என்ன பண்ணுறேன், அவங்கெல்லாம் உங்ககிட்ட வர்ற அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒன்று ஒளியாக இந்த உலகத்தில் வைக்கிறேன் அப்படின்றார். அவங்களுக்கு எல்லாருக்கும், உங்களுக்கு விரோதிகளுக்கு உங்களை ஒளியாக நான் வைக்கிறேன் என்றார். நம்ம தேவன் ஜீவிக்கிற தேவனுங்க. அதே போல் நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது கூட யோசேப்பு நம்ம பார்க்குறோம். தன்னை கூட பிறந்தா சகோதரர்களே கொண்டு போய் என்ன பண்ணாங்க, கூலியில் போட்டாங்க. இஸ்மாவேல் ஜனங்களுக்கு விற்று போட்டாங்க. ஆனால் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருப்பார் நினச்சி பாருங்கள். அந்த எகிப்து தேசத்தில் தெரியாத இடத்துல அந்த ஜனங்களை முன்பாக அவரோட அடிமைத்தனமாக அவங்க என்ன சொன்னாலும், என்ன பரியாசம் படுத்தினாலும், என்ன கேலி பண்ணாலும், ஒரு கஷ்டம் இருந்தாலும் யாருக்கும் அவர் சொல்லிக்கொள்ளக்கூட முடியாது, யாருக்கும் எது சொல்லவும் முடியாது. அப்படி அவர் என்ன பண்ண எவ்வளோ ஒரு வேதனைப்பட்டிருப்பார் நினச்சி பாருங்கள். ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா என் தேவன் என்னோட இருக்கிறார், என் தேவனை கொடுத்திருக்கிறார், அந்த சொப்பனங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலே, அவர் நம்பிக்கை இருந்ததுனாலே தான் அவர் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் சகித்து கொண்டார். யார் என்ன பேசினாலும் அவர் சகித்து கொண்டார். ஆனால் பாருங்கள், தேவன் அவர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனங்களும் அந்த நேரம் வருவர அவனை புடமிட்டார். சிறைசால போடப்பட்டார்கள். ஆனாலும் தேவனோட இறக்கம் அவர் வேலை இருந்தது. அந்த நேரம் வந்தது. அந்த எகிப்து தேசத்துலவே ஒரு பிரதான மந்திரியாக அவர் மாற்றினார். அவங்கள விற்று போட்டால் அந்த அண்ணா அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, அவர்கிட்டே வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுபோல் தாங்க இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். வசனம் பாருங்கள், ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். அந்த யோசேப்பு அவங்க அண்ணாவங்களுக்கெல்லாம் ஒளியாக வைத்தார் தேவன். பரியாசப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, ஆனாலும் சகித்து கொண்டு போனார். ஆனால் ஒரு ஒளியாக அவங்க அண்ணா அவங்களுக்கு ஒரு ஒளியாக வைத்தார். அதுபோல தான் எத்தனோ கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு கேவலம் பண்ணியிருக்கலாம், கேலி பண்ணியிருக்கலாம், சீன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனாலும் தேவன் அப்படிப்பட்ட ஜனங்கள் முன்னாடி தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, தேவனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும்போது, அவனை தேடும்போது, அஜாதிகளுக்கு உடன்படிக்கையாகவும் ஜனங்களுக்கு ஒளியாகவும் உங்கள் குடும்பத்தை தேவன் உங்கள் பிள்ளைங்களை வைக்கிறார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. யோசேப்பு எப்போ தேவன் தெரிந்து கொண்டார், எத்தனை வருஷம் கழித்து அவருக்கு மேன்மை வந்ததோ அதுபோல் தான் இப்போ நீங்கள் கஷ்டப்படலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு மேன்மை உண்டு. அதே ஏசாயா 35:5 பாருங்கள். அப்பொழுது குருடரின் கண்களும் திறக்கப்படும், செவிடரின் செவிகளையே திறவுண்டு போகும். அப்பொழுது என்ன, குருடர்கள் உங்களை பார்க்க முடியாமல் இருந்த அந்த ஜனங்கள் கண்களெல்லாம் திறக்கப்படும். செவிடர்கள் செவிகளெல்லாம் அப்போ என்ன பண்ணுது, இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது செவிகளெல்லாம் கேட்கப்படும். அதே போல் 2வதாக பாருங்கள், சங்கீதம் 146:7 நீங்கள் பாருங்கள்.
7-8 நீங்கள் பாருங்கள். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கின்றார், பசியாய் இருக்கின்றவர்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களையே கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார், குருடருடைய கண்கள் தெரிக்கிறார், மடக்கடிக்கப்பட்டவர்களுடைய கர்த்தர் தூக்கிவிடுகிறார், நீதிமான்களையே கர்த்தரை சிநேகிக்கிறார். அன்பானவர்களே, அவர் ஒடுக்கப்படுகின்றார். உங்களுக்கு அவர் என்ன நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல் 3ஆவதாக நீங்கள் பார்க்கும்போது, அதே சங்கீதம் 107:10-16 வரை வாசிங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கும் விரோதமாய் கலக்கம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுகின்றவர்கள் அந்தரங்கத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டு இருக்கின்றது. ஒடுக்கத்திலையும் இரும்பிலும் கட்டுண்டு கிடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, அதுபோல தான் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒளியில் வைக்கிறார். இருளில் இருக்கிற ஒன்று தேவன் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஒளியில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். யோசேப்பு எப்படி அவங்க அண்ணவங்கெல்லாம் கொண்டு போய் ஒரு கிணத்துல போட்டாங்க. ஆனால் இஸ்மாவேல் ஜனங்களுக்கு விற்று போட்டாங்க. ஆனாலும் அந்த ஜனங்களுக்கார ஒரு ஒளியாக யோசேப்பு எப்படி வைத்தாரோ அதுபோல தான் உங்களை யார் யார் பரியாசப்படுத்தியிருக்கிறாங்களோ, கேவலப்படுத்தியிருக்கிறாங்களோ அந்த ஜனங்களை முன்பாக உங்களை என்ன பண்ணார்? தேவன் ஒளியாக வைக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒளியாக எல்லா ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஒரு வழியாகவே இங்கே ஆண்டவரே, என்னென்ன காரியங்களுக்காக கர்த்தாவே அவங்கள கஷ்டப்படுறாங்களோ, ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிற சுவாமி. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லியிருக்கிற இந்த வசனத்தைப்படி தேவனே, ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன்னு சொன்னான். தேவனே, ஒவ்வொருத்தரும் கர்த்தாவை யார் கேட்குறாங்களோ, என்னென்ன காரியங்களுக்கு கர்த்தாவே அவங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீ கொடுத்து இந்த உலகத்தில் ஒரு ஒளியாக நிர்வகித்த கிருபைக்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.